மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ராஜ்யம், இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம். தொடர்ந்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொண்டே வருகிறோம். அதனால் தேவ ராஜ்யத்தில் ரோமர் 14:17 படி தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம், ஆமென், அவைகளை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கும்படி இயேசு ஆண்டவர் கிருபை செய்தார். இன்றைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி நாம் வேத வசனத்தின்படி அறிந்து கொள்ளலாம். தேவ ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு பகுதி. பரலோக ராஜ்யம் வானங்களை கடந்து 7 வானங்களுக்கு மேலாக கடந்து அங்கே இருப்பது பரலோக ராஜ்யம். இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்திலிருந்து பூமிக்குள் வந்தார். இந்த பூமிக்குள்ளே வரும்போது பூமி ஒரு ராஜ்யத்தின் கீழ் இருந்தது. இந்த பூமி எப்படிப்பட்ட ராஜ்யத்தில் இருந்தது என்பதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். இப்பொழுதும் பூமி எப்படிப்பட்ட ராஜ்யத்தில் இருக்கிறது என்பதை நான் காண்பிக்கிறேன். எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6 12ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எபேசியர் 6:12 வாசிப்போம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரம் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராடு. இந்த பூமிக்குள்ள நீங்கள் காண்கிற உலகத்தை பார்க்கலும் காணாத ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்தை பற்றி பேசும்போது அது ஒரு ஆவி உலகம். அந்த வானத்தை பற்றி பேசுகிறார். அந்த வானத்தில் எல்லாம் இருக்குதான், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். சொல்லுவோம், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள். இந்த பூமிக்கு மேலே முதல் வானம் காற்று மண்டலம் இருக்கிறது. 2வது வானம் இருக்குது. அந்த 2ஆம் வானத்தில் தான் இந்த பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இருக்கிறது. சேனைகள்னா ஒரு இராணுவத்தில் இருக்கிற போர்ச்சேவல் கூட்டம் அணிக்க திரளான கூட்ட பிசாசுகள் இந்த 2ஆம் வானத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுக்கு பேர் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் சொல்கிறார் பாருங்க, ஆகையால் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாய். அங்கே வானமண்டலத்தில் ஆகாயத்திற்கு, அதாவது பிரின்ஸ் ஆஃப் ஏர், அதாவது அந்த ஏர், அந்த வானமண்டலம் இருக்கு இல்லையா, அந்த மண்டலத்தில் சில அதிகாரம் மிக்க பிசாசுகள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளும் என்ன செய்யுது அங்கே இருக்கு. இதுதான் பிசாசுடைய உலகம். அதாவது அப்படி 2ஆம் வானத்தில் அதிகாரம் மிக்க பிசாசுகளும் அவைகளை சேர்ந்த பொல்லாத ஆவிகளின் கூட்டமும் திரளா என்ன செய்து 2ஆம் வானத்தில் இருக்கிறது. அந்த 2ஆம் வானத்திலிருந்து பூமி வரைக்கும் பிசாசினுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. இதைத்தான் இருளின் ராஜ்யம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த அந்த வானமண்டலத்தை கடந்து பூமிக்குள்ள ஒரு தூதன் கூட வர முடியாது. இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னால் வேதம் அப்படி சொல்லுகிறது பாருங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம்
13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, தானியல் எடுத்து வாசிக்கலாமா? தானியல் 10:13 வாசிக்கலாம். தானியல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. இந்த அதிபதினு சொல்லும்போது அந்த தேசத்தை ஆண்ட ராஜாவை குறிக்கல, வான மண்டலத்தில் இருக்கிற, ஆகாய மண்டலத்தில் இருக்கிற அதிகாரமுள்ள ஆகாயத்து பிரபு அல்லது அதிகாரமுள்ள பிசாசு. அந்த பிசாசு இருக்கு. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி. வாசிக்கலாம், சத்தமா வாசிங்க. பாருங்க, 21 நாட்கள் மட்டும் கேப்ரியல் என்கிற தூதன் இந்த பூமிக்குள்ள வராதபடி வானமண்டலத்தை தடுத்துட்டான். அப்ப வானமண்டலம் இப்பொழுதும் யாருடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வானமண்டலத்தில் உள்ள ஆகாயத்த அதிகார பிரபினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு கீழே இருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் கூட்டமாக இருக்கிறது. அப்போ 2ஆம் வானத்திலிருந்து பூமி வரை இருக்கு. அப்போ பூமி ஆகாய மண்டலம் இன்றும் அப்படி தான் இருக்கிறது. அப்போ பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் கூட என்ன செய்ய முடியல, இந்த பூமிக்குள்ளே நுழைய முடியாது. ஏன் நுழைய முடியல? அவன் சொல்கிறான், இதெல்லாம் எங்கள் ஆட்சி கீழே இருக்குது, ஏன் எல்லைக்குள்ளே நீ ஏன் வர்ற, உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேப்ரியல் என்கிற தேவனுடைய தூதனை 21 நாட்கள் இந்த மத்திய வானத்தில் தடுத்து வைத்தான் அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெர்சியா என்று சொல்லும்போது துருக்கியை குறிக்கிறது. துருக்கி அந்த பகுதியில் இருக்க வானமண்டலத்தில் நடந்த ஒரு காரியம். அப்போது கவனிங்க, இந்த ஆகாய மண்டலத்தில் இப்படி அதிகாரம் உள்ள பிசாசுகளும் அவருடைய சேனைகளும் அந்த ஆகாய மண்டலத்தில் இருக்கிறது. அப்போ பூமி எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஆகாய மண்டலம், பூமியை பார்க்கலாம். லூக்கால சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் பாருங்கள். நீங்கள் காண்கிற உலகத்தை ஆட்சி செய்கிறது இப்பொழுது நான் காண்பிக்கிறேனே, அந்த உலகம்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போ காண்கிற உலகத்தை நான் வேதத்தின்படி காண்பிக்கிற அந்த ஆவிக்குரிய உலகம்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. லூக்கால சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு உபவாச ஜெபத்தை முடித்தவனை சோதனைக்காரன் என்று சொன்னேன் பிசாசு அவனிடத்தில் வருகிறான். வந்தோடனே இயேசு சொல்ல 5ஆம் வசனம் வாசிப்போம், எல்லாம் செஞ்சோம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்கள் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தை. இப்போ இந்த பூமியின் மேலே யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பிசாசுக்கு என்ன செய்யுது? அதிகாரம் இருக்குது. இப்போவும் அப்படி தான் அவன் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கான். வானமண்டலத்தில் அதிகாரம் செலுத்துக்கிறான். இந்த பூமியில் இருக்கிற சகல ராஜ்யங்கள் மேலும் பிசாசுக்கு அதிகாரம் செய்து, பொய் இல்லை, உண்மை என்றால் கத்த உலகத்தின் அதிபதி என்று அவர் சொல்லுகிற பிரபஞ்சத்தின் தேவன் என்று பிசாசு அழைக்கப்படுகிறான். அப்போ என்ன செய்ய பாருங்க, கத்த பாருங்க, ராஜ்யம் வாசிக்கலாம். இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன் என்று சொன்னா பாருங்க. அப்போ அவனுடைய ஆளுகையின் கீழே தான் இந்த வானமும் 2ஆம் வானமும் 1 வானமும் பூமியும் இப்பொழுதும் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. இதற்கு பேர் இருளின் ராஜ்யம். அந்த இருளின் ராஜ்யம் தான் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை வேதத்தின்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால இயேசு சொல்ல அது மாத்திரம் இல்லை, பூமியின் கீழாக ஒரு உலகம் இருக்குது, அதற்கும் அவன் தான் அதிகாரி. பாருங்க, 3 உலகங்கள், 1 வானம், 2வது பூமி, பூமியின் கீழான உலகம். வாசிக்கலாம் எபிரேயர் 2:14. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2:14 வாசிக்கலாம் பாருங்க. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார். மரணத்துக்கு அதிகாரி யாரு? பிசாசு யாருக்கு அதிகாரி? பார்த்தீங்களா? அது பாருங்க, அவன் என்ன செய்யறான்? ஒரு மனிதனை ஆட்சி செய்யும்போது அவனுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு மனிதன் பூமியில் பிறக்கணும், அவனுடைய ஆட்சி அதிகாரத்திற்குள்ள மறிக்கணும், மறித்து நரகத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும். இதுதான் அவனுடைய நோக்கம். ஆகாய மண்டலத்தில் கிரியை செய்கிறான்,
பூமியின் ராஜ்யங்கள் மேல் அதிகாரம் செலுத்துறான். மரணத்துக்கு அதிகாரியா இருக்கா. மரித்தவனே நரகத்திற்கு என்ன செய்யணும், அவன் கொண்டு போகணுன்றதான் அவனுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய இருளின் ராஜ்யத்தினுடைய முழு நோக்கமாக இருக்கிறது. சொல்லும், வானமண்டலத்திலே ஆகாயத்துக்கு அதிபதி இப்பொழுதும் இருக்கிறான். வானமண்டலத்திலே பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள் இருக்கிறது. இந்த பூமியின் ராஜ்யத்தை பிசாசானவன் அதிகாரம் செலுத்துகிறான். ஒரு மனிதன் மரணத்தின் மேலே அவன் அதிகாரமுடியாக இருக்கிறான். மனிதனை மரித்த பின்பு நரகத்திற்கு கொண்டு போடும்படி நரகத்தின் மேலே அவன் அதிகாரியாக இருக்கிறான். 3 உலகத்தில் அவன் என்ன செய்யறான், அதிகாரி. இப்பயும் அப்படிதான் இருக்கு. நீங்க காண்கிற உலகத்தை காட்டிலும் நான் காணாத இந்த ஆவிக்குரிய உலகம் எப்படி செயல்படுகிற இந்த வசனத்திலிருந்து காண்பிக்கிறேன். அப்படிதான் இப்பொழுதும் இந்த பூமி இருக்கிறது. இப்போ அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளே, இந்த இருளின் ராஜ்யத்துக்குள்ளே இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும், அதை விரிவாக்கவும் வந்தா. சொல்லும், இருளின் ராஜ்யத்திலே தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவும் விரிவாக்கவும் இந்த உலகத்திற்கு வந்தா. பாருங்க, இதான் வசமதி. உலகத்திற்கு வந்தான்னு சொல்ல பாருங்க. உலகத்துக்குள்ள இயேசு வந்ததனுடைய நோக்கம், மனிதனாக வந்ததனுடைய நோக்கம் இந்த இருளின் ராஜ்யத்தில் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும், தேவ ராஜ்யத்தை விரிவாக்கவும் வந்தார். அல்லேலூயா. அப்போ அப்படி உலகத்துக்குள்ள அவர், நான் ஏற்கனவே காமிச்சிட்டேன், இந்த 3 உலகங்களை இன்னைக்கு அவன் அதிகாரம் செலுத்திக்கிட்டு இருக்கான். அப்போ அதுக்குள்ள அவர் கடந்து வர்றார். இயேசு வந்துட்டார். வந்த உடனே இயேசுக்கு என்ன செய்கிறார் பாருங்க. இந்த இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கணும். இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற மக்களை மீட்டெடுத்து தேவன் தம்முடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு என்ன செய்தார்னா, சிலுவையை நோக்கி அவர் நடக்கிறார். சிலுவையில் இயேசு என்ன செய்தார், அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது இயேசு பல காரியங்களை வேத சத்தியத்தின்படி தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி பல காரியங்களை இயேசு சிலுவையில் செய்தார். அப்படி அவர் சிலுவையிலே செய்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ இருளின் அதிகாரம் இருக்கிறது, இருளுடைய வல்லமைகள் இருக்கிறது, இருளுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. இந்த இருளின் அதிகாரத்தையும் செயல்பாடுகளையும் அவர் சிலுவையிலே எப்படி முறியடித்து தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி ஸ்தாபித்தார் என்பதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 27ஆம் அதிகாரம் 45வது வசனம். இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அடிக்கப்படுகிற பொழுது அங்கு உண்டான காரியத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். மத்தேயு 27:45 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 27:45 சேர்ந்து வாசி. போதும். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாய். அதாவது இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்ட நேரம் காலையில் 9 மணி. அவர் சிலுவையில் மரித்த நேரம் மதியம் 3 மணி. சரிங்களா? அந்த 6ஆம் மணி வேலைன்றது நண்பகல் 12 மணி. 12 மணிக்கு உச்சி வெயில் தலையை பொழக்குதுன்னு சொல்லுவாங்களே, அது மாணிக்கு ஒரு வெயில் அடிக்கிற ஒரு காலம். சூரியன் நடு வானத்தில் இருக்கிற நேரம். அந்த நேரத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. நண்பகல், சொல்லுங்க நண்பகல். பாருங்க, வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த மத்தேயு 27:45 வாசிப்போம். சேர்ந்து வாசிப்போம், தந்துப்போம். 9ஆம் மணி நேரம். இப்படி வாசிப்போம். நண்பகல் 12 மணி முதல் மதியம் 3 மணி வரை வாசிப்போம். பூமி எங்கும் இருள் உண்டாயிற்று. ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. நண்பகலில் பூமி முழுவதும் இருள் சூழ்ந்துருச்சான். சிலுவையில் இயேசு மரிக்கும் போது இது யதார்த்தமாக நடந்த காரியங்கள் இல்லை. இயேசு சிலுவையில் மரிக்கும் போது வான மண்டலத்தில் இருக்கிற ஆகாயத்து அதிகார பருவம் ஆட்சி அதிகாரத்திலிருந்த அந்த பிசாசுகளோடும் வான மண்டலத்திலிருந்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் பூமியின் ராஜ்யங்கள் மேலே ஆளுகை செய்து கொண்டிருந்த அவைகளோடும் மரணத்துக்கு அதிகாரியோடும் நரகத்தின் மேல் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்த அத்தனை ஆவிகளும் அங்கே இயேசுவோடு யுத்தத்திற்கு, ஆவிக்குரிய யுத்தத்திற்கு வந்தது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? எபேசியர் 6 சொல்லுது உங்களுக்கு யுத்தம் இருக்குன்னு. இயேசு சிலுவையிலே யுத்தம் செய்தார். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை
ஸ்தாபிக்கும்படி சிலுவையிலே யுத்தம் செய்தார். ஆமென். பாருங்க, ஆவிக்குரிய யுத்தத்தை அவர் சிலுவையில் செஞ்சார். அந்த 3 மணி நேரம் அந்த இருளின் ராஜ்யம் அவரோடு யுத்தத்துக்கு நடந்தது. 3 மணி நேரம் இருள் நடந்தது. அங்கே என்ன நடந்தது? அந்த இருளிலே என்ன நடந்தது? கார் இருள் சூழ்ந்திருந்தது. பாருங்க, நல்ல உச்சி வெயில் கால் 12 மணிலேருந்து மதியம் 3 மணி நேரம் கிடைக்கும். அந்த 3 மணி நேரம் கார் இருள் தான் இருந்தது. ஒருவர் காணக்கூடாத இருள் பூமியை முழுவதும் சூழ்ந்திருந்தது. ஆனால் இயேசு வாகிய ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படி அங்கே ஒரு யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆமென். வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகள் இடத்துல, பூமியின் ராஜ்யங்களின் மேல் அதிகாரம் செலுத்தி கொடுத்த மரணத்துக்கு அதிகார இடத்துல, நரகத்துக்கு அதிகாரியாக பிசாசினத்தில் சேனலோடும் தனி மனிதனாக இயேசு யுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்படி யுத்தம் செய்ய நினைச்சு பாருங்க. கொலைசைகள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு போகலாம். கொலைசர் 2:15. கொலைசைகள் 2ஆம் அதிகாரம் 15. எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 15 எடுத்துட்டீங்களா? வாசி. 15 துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் என்ன செஞ்சார்? வெற்றி சிறந்தார். அதாவது யுத்தம் பண்ணாதான் வெற்றி கிடைக்கும். அங்கே யுத்தம் பண்ணான்னு சொன்னேன் இல்லையா? அவர் அங்கே யுத்தம் பண்ணினார். நான் இப்படி வாசிக்கிறேன் பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கிறிஸ்து அவைகளிலிருந்தும் பிடுங்கி கொண்டு, அந்த பிசாசிட்ட இருந்த ஆட்சி அதிகாரத்தை, வானமண்டலத்தில் அது அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தது, அந்த அதிகாரத்தை, பூமியின் ராஜ்யங்கள் மேலே அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தது, அந்த அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை, மரணத்துக்கு அதிகாரியாக இருந்தது அந்த அதிகாரத்தை, நரகத்துக்கு அதிகாரம் செலுத்தினது அந்த அதிகாரத்தை இயேசு அவைகளிடத்திலிருந்து பிடுங்கி கொண்டு, சில துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கிறிஸ்து சிலுவையிலே அவைகளிடமிருந்து பிடுங்கி கொண்டு சிலுவையிலே அவற்றின் மேல் வெற்றி கொண்டார். ஆமென். 3 உலகத்தில் இருக்கிற பிசாசின் அதிகாரங்களில் மேலே இயேசு சிலுவையில் வெற்றி கொண்டார். ஏன்னா கதை பேசினா கேட்கறது கூட்டம் ஆயத்தமாக இருக்கு. சிலுவையில் வெற்றி அடைந்தா கூட அதை கொண்டாடுறதுக்கு சபை ஆயத்தமாக இல்லை. என்ன மோசமான ஒரு ஆவிக்குள் நிலைமை பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் கிறிஸ்து அவைகளிலிருந்து பிடுங்கி கொண்டு சிலுவையிலே அவற்றின் மேல் வெற்றி கொண்டா. ஆமாம், பாஸ்டர் கடைசி வரைக்கும் கூட வரமாட்டார், தெரிஞ்சுங்களா? வந்தால் நான் போயிடுவேன். நீங்கள் பரலவும் போகிறது உங்கள் கையில் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் என்ன சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்கள் எவ்வளோ தான் சத்தியம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் மண்ணு மாணிக்கு தான் இருப்போம்னு சொன்னால், இயேசு வரும்போது மண்ணோடு மண்ணாயிருவீங்க, உயிர் தள்ள மாட்டீங்க. தேவன் உங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்த வெற்றி தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, கொலைசர் 2 வாசிப்போம் பார்ப்போம். இப்போ எவ்வளோ தான் உணர்வடையங்களும் பார்ப்போம். உணர்வுனா புரிந்து கொண்டிருக்கேன்னு பார்ப்போம். துரைத்தனங்களையும் ஆமென். ஹல்லேலூயா. ஏங்க, அவர் வெற்றி சிறந்தாண்டா கொண்டாட வேண்டியது நாம தானே. பிசாசம் பயந்து நீ பிசாசு மணிக்கு வெற்றி சிறந்துட்டாரா, ஏன் இருந்தாலும் ஜெயிச்சாரு, சிலுவை செத்து தொலைலாம்ன்ற மணிக்கு இருக்கீங்க. கொண்டாட வேண்டியவர்கள் நாம். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசு மணிக்கு அவன் ஜெயிச்சிட்டானா, பிசாசு ஜெயிச்சதை கொண்டாடாத, அப்புறம் என்னத்தை கொண்டாடுறது? இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தா. ஹல்லேலூயா. ஏன் அமைதியாக இருக்கானா? பிசாசுல வெற்றி சிந்த சொல்லாத, பறைசாற்றாத. அவன் வெற்றி சிறந்த தெரியவே வேண்டாம். நான் சொல்கிறேன், மகிமையின் வாசல் சபையே, இயேசு உனக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. துரைத்தனங்கள் மேலும் அதிகாரங்கள் மேலும் அவைகளை வெளியரங்க கோலமாக்கி இயேசு வெற்றி சிறந்தார். ஆமென். நல்லா கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்துட்டு
அவைகளுடைய அந்த நாட்களில் யுத்தம் முடிச்சாங்க நினைச்சாங்க, எதிராளியை பிடிச்சிட்டாங்கன்னா அவனுடைய 2 கட்டவரலை வெட்டிடுவாங்க. வெட்டிட்டு அவங்க சொல்லுவாங்க, ராஜா என்ன செய்வானா, அவன் கழுத்தில் ஒரு செயினை போட்டு அவர் குதிரையில் ஏறிக்கிறார். முன்னால் சொல்லிட்டே போவாங்க, ராஜா வெற்றி சிறந்தார். உன்னை யாரை வெற்றி சிறந்த, யாரை வெற்றி சிறந்தாரோ அந்த ராஜாவுடைய பெருவிரல்கள் வெட்டப்பட்டிருக்கும். அவனை தெரு தெருவாக இழுத்துட்டு போய் சொல்லுவாங்க, அவன் தோற்கடிக்கப்பட்டான்னு ஊர் மக்கள்லாம் கைதட்டி கொண்டாடுவாங்க. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் துன்பம் கொடுத்துக்கிட்டு இருந்த எதிராளியை நம்முடைய ராஜா வெற்றி சிறந்துட்டார் என்று அப்படி கொண்டாடுகள். அதனுடைய அடிப்படையில் தான் இந்த வசனம் சொல்லி பாருங்க, அவைகளை வெளியரங்க கோலமாக்கி அப்படின்னு. அவன் தோற்கடிக்கப்பட்டுட்டான், அவனுடைய கட்டவர்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை, எதுவும் இல்லை. இருளின் அதிகாரத்தின் வல்லமையும் இயேசு சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார், அவனை வெளிப்படுத்தினார். ஆமென் அப்படின்னு ஒரு இன்னொரு என்ன போடுதுன்னா, நான் சொன்னேன், பிசாசை இகழ்ச்சிக்குள்ளாக்கி அவன் ஒன்றுமில்லாதவன் என்று இயேசு பறைசாற்றினார். ஆமென் அல்லேலூயா. சொல்லு, பிசாசு ஒன்றுமில்லை என்று அவனை இகழ்ச்சிக்குள்ளாக்கி, திருச்சபையே உனக்கு இயேசு பறைசாற்றுகிறார். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கணும், பிசாசு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு, இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுக்கு பிசாசு உங்க மேல அதிகாரமும் வல்லமையும் செலுத்த முடியாது. அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு வெற்றி சிறந்தார். ஆமென். ஏன் மக்கள் நினைங்க, வெற்றி சிறந்ததை பறைசாற்றாதபடினாலே நினைங்க பிசாசு நம்ம மேலே அதிகாரம் செலுத்திடுவானோ, அவனுக்கு வல்லமை நம்ம மேலே செலுத்திடுவானோ காத்து. இல்லை, அவனை இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். பிசாசை இல்பொருளாக்கினார், செயலற்றவனாக்கினார், அவனை வந்து இகழ்ச்சிக்குள்ளாக்கினார், அவனை பகிரங்கமாய் வெளிப்படுத்தி அவன் சிலுவையில் தோற்கடிக்கப்பட்டான். அவன் மேல் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வெற்றி சிறந்தேன் என்று இயேசு தம்முடைய வசனத்தின் வழியாக பறைசாற்றுகிறார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க அதான் பாருங்க, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஆமென். அது யாரோட போராட்டம்னா, பிசாசு வர கத்துட்டாரு, போராடட்டா, அவனுடைய முடிவு தோல்வியே, என்னுடைய முடிவு வெற்றியே. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அப்பா சொல்லிட்டாரு பாருங்க, சிலுவையில் வெற்றி எடுத்துட்டார் பாருங்க. அடுத்து சொல்றாரு, இயேசு சொல்றாரு பாருங்க, மத்தேயு 28 வெற்றி எடுத்த பிறகு அவனுடைய அதிகாரங்களையும் அவனுடைய வல்லமைகளையும் எடுத்துக்கொண்டு அவனுக்கள் முன்னால, சபைக்கு முன்னால் அவனை கொண்டு வந்து நிப்பாட்டி, ஒண்ணுமே கிடையாது, இவன் நான் இல்பொருளாக்கிட்டேன், இவன் செயலாற்ற முடியாது, இவனுடைய கட்டவர்கள் தரிக்கப்பட்டிருக்குது என்று இகழ்ச்சிக்குள்ளாக்கி வெளிப்படுத்திட்டு கதை சொல்றா பாருங்க. மத்தேயு அவன் சொன்ன, பிசாசு வாண்டமரத்தில் எனக்கு அதிகாரம் இருக்கு, பூமியில் எனக்கு அதிகாரம் இருக்குது, நரகத்தில் அதிகாரம் இருக்கு. இயேசு இப்போ சொல்றது பாருங்க, கவனிங்க, இயேசு இந்த சொல்ற வார்த்தை எத்தனை அதிகாரம் உள்ளதாக இருக்கிறது. சத்தியத்தை நீங்க அறிஞ்சீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த சத்தியம் உங்களை பரலோக ராஜ்யம் சேர்க்கும். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 28:18 வாசிக்கலாம். இயேசு சமூகத்தில் வந்து அவர்களை நோக்கி, எதுல? வானத்தில் யார் இருக்கா? பூமியில யார் இருக்கா? பூமியின் கீழே யார் இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். சொல்ல, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இயேசு கொடுக்கப்பட்டிருந்து பாருங்க அந்த அதிகாரம். ஆனால் இயேசு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்தவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வராமல் இருக்கிறவங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து சத்தியத்தை அறியாத இருக்கவங்க மேலே பிசாசு தன் அதிகாரத்தை இன்றைக்கும் செலுத்தி கொண்டே இருப்பான். நீங்க சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிற என்ற சத்தியத்தை நீங்க அறியலனா, பிசாசு தன்னுடைய பொய்யினாலே உங்களை சாபத்துக்குள் வைத்துக் கொண்டே இருப்பான். வியாதிகளிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்ற சத்தியத்தை அறியலனா, பிசாசு உங்களை வியாதிக்குள் வைத்துக் கொண்டே இருப்பான். நீங்கள் இயேசு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடையவர். பிசாசை தேவன் இல்பொருளாக்கினார், அவனை இகழ்ச்சிக்குரியவனாக்கினார், அவன் கட்டவர்கள் தரிக்கப்பட்டிருக்கிறது, அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. இயேசு வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் மிக்கவர் என்று நீங்கள் அறியலனா, பிசாசு தன் அதிகாரத்தை உங்கள் மேல் வைத்துக் கொண்டே இருப்பான். இன்றைக்கு தேவன் உங்களை அவனுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்குகிற நாள். ஆமென். அல்லேலூயா.
தேவன் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். இயேசு சொல்லுகிற வசனத்தை கவனியுங்கள். பிசாசுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, பிசாசுக்கு என் மேலே அதிகாரம் இல்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ல பாருங்க, இந்த அதிகாரம்ன்றதுனா அத்தாரிட்டி வந்து இருந்தும் அத்தாரிட்டி இருக்கான பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு, வல்லமை இல்லைன்னு பாருங்க. நிறைய பேர் அதிகாரத்தில் இருக்காங்க, ஆனால் வல்லமை இல்லாதவங்களா இருக்காங்க. சில பாருங்க பவர் இல்லாத போஸ்ட்டில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஆனால் போஸ்ட்டில் இருப்பாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? சிலர் இருப்பாங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு அதிகாரம் மட்டும் தரலப்பா, உங்களுக்கு வல்லமையும் தர்றேன்னு சொல்றாரு. அதான் தேவனுடைய ராஜ்யம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எல்லாம் சேர்ந்து சத்தமா எழுந்து வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 4:20 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் சத்தமாக. சில சத்தமாக வாசிமா. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே. பலன்றது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை, இங்க அப்படி போடல. பலம்ன்றனா இது பவர். சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, வல்லமையில் இருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, வல்லமையில் இருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, வல்லமையில் இருக்கிறது. இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை அடைந்து சொல்ல, வல்லமை அடைந்து. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்க இருக்கீங்க. அதே ஆவியானவர் அதிகாரத்தையும் வல்லமையும் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்ல, தேவனுடைய ராஜ்யத்திலே நான் இருக்கிறேன். இயேசு அதிகாரத்தையும் வல்லமையையும் எனக்கு தந்திருக்கிறார். ஆமென். அமரலாம். பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானம் பரிசுத்த ஆவினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, வல்லமையில் இருக்கிறது. ஆமென். பலன் என்று சொல்லும்போது தமிழில் ஒரே வார்த்தை போட்டாங்க, ஆனால் அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற சரியான பதம் என்னன்னா வல்லமை. வல்லமை. சொல்லுங்க, வல்லமை. ஆண்டவர் சொன்னார் பாரு, அதிகாரம் எனக்கு, நான் வானத்தில் பூமியில் அதிகாரத்தினேன். வல்லமை இல்லாத அதிகாரம் வேஸ்ட். ஆனால் கத்த சொன்னார், நீங்கள் அதிகாரமும் உங்களுக்கு வேணும், வல்லமை உங்களுக்கு வேணும்னு சொன்னார். சபைக்கு கர்த்தர் அதிகாரத்தையும் தந்திருக்கிறார், வல்லமையும் தந்திருக்கிறார். அதனால இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை. ஆமென். சபைனா கட்டடம் கிடையாது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் சபை. நான் சொல்றேன், உங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லை, வல்லமையில் இருக்கிறது. ஆமென். நல்லா கவனிங்க. அப்ப ஆண்டவர் அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் மத்தேயு 28:18 சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு. பாருங்க, அப்ப என்ன லீகல். அவன் வந்து சொன்னா, என்ன பணிஞ்சு கொண்டா தெரியும். நல்ல நான் சொன்னாரு, நான் சிலுவையில் போய் யுத்தம் பண்ணி உன்னை ஜெயிச்சு நான் வாங்கிக்கிறேன்ட்டு வாங்கிட்டார். ஆதாம் இழந்த அதிகாரத்தை இயேசு சிலுவையிலே உங்களுக்காக வெற்றி சிறந்தார். ஆமென். இந்த இருளின் ராஜ்யத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்து அந்த தேவ ராஜ்யத்தை உங்களுக்குள் வச்சு கர்த்தர் சொன்னார், இது பேச்சு இல்லப்பா, இது பவர், இது வல்லமை. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, ஆண்டவர் சொல்ல அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனம் போகலாம். பாருங்க, இந்த வசனத்தை நீங்க பலன் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த்னு சொல்றீங்க. பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லை, பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் பவர் தான் ஜாஸ்தி. ஆமென். ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து பிசிக்கலை ஸ்ட்ரென்தன் ஆக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இந்த வசனத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணிக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. ஆனால் உண்மையாக தேவன் சொன்ன வந்த முறை என்னன்னு பாருங்கள். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் 8ஆம் வசனத்துக்கு போவோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் வல்லமை அடைந்து. ஆமென். சொல்லுவோம், பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும் பொழுது நான் வல்லமை அடைந்து. டுனாமிஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை அடைந்து சொல்லுவோம், நான் பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும் பொழுது நான் வல்லமை அடைந்தேன். ஆமென். அங்கே சொல்ல வருன்னு சொன்னார், பண்ணப்பட்ட வந்துருச்சு. நான் சொன்னேன், நீங்கள் வந்து வல்லமையால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளை. சொல்லுவோம், நான் வல்லமையால் நிரப்பப்பட்ட தேவ பிள்ளை. தேவனுடைய ராஜ்யம் வெறும் வார்த்தையில் அல்ல, தேவனுடைய வல்லமையில் இருக்கிறது. ஆமென். ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவரால் வல்லமை இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பவர்ஃபுல் ஃபேக்ட்ரி. நீங்கள் உங்களுக்கு அந்த வல்லமை இருக்கு பாருங்க. நான் பலன் கிடையாது, பவர்.
வல்லமை. சொல்லுங்க வல்லமை. சொல்லுங்க வல்லமை. இயேசுவின் உயிர் தெழுந்த வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, மெய்யாகவே கிறிஸ்துவுக்காக வாழுகிறீர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா உங்களுக்குள்ளே வல்லமை இருக்கிறது. சொல்லு எனக்குள்ளே வல்லமை இருக்கிறது, எனக்குள்ளே அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. நான் தேவ ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை என்னவாக வைத்திருக்கார் என்றால் வல்லமை உள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னை இயேசு வல்லமை உள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார். சொல்லுங்க, என்னை இயேசு வல்லமை உள்ள பாத்திரமாக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சபைன்றது வெறும் அதிகாரம் உள்ள வல்லமை உள்ள மையம். ஆமென். அதைத்தான் அப்போஸ்தலர்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாங்க. அத்தாரிட்டியும் வல்லமையும் அவர்கள் வெளிப்படுத்தும் போது உலகம் கலங்கிற்று. அதான் கவனிங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை நீங்கள் முழுதாக பார்க்கறதில்ல, நீங்கள் உங்களுக்குள்ள வல்லமை இருக்குன்னு விசுவாசிக்கிறதில்ல. நான் என்று சொல்லுகிறேன், உங்களுக்குள் தேவ வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா பாருங்க, தேவ வல்லமையை பாருங்க, அது வந்து கட்டவிழ்க்கப்படும். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தை காட்டிலும் தேவ ராஜ்யத்தில் இருக்க தேவ பிள்ளையே உன்னுடைய வல்லமை பெரிது. ஹல்லேலூயா. உலகின் ராஜ்யத்தில் இருக்கிற பிசாசின் வல்லமையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற வல்லமை பெரியது. பிசாசின் அதிகாரத்தை காட்டிலும் பிசாசின் மேல் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஜனர் இங்க பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வல்லமையில் இருக்கிறது. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம். நல்லா கவனிக்கணும். நான் செய்கிறது பிரசங்கம் கிடையாது, சத்தியங்கள். இது மாறவே மாறாது. பிரசங்கம் சொல்ல அவங்க கண்ணீர் துடைக்கப்படும், கர்த்தர் உங்கள் கண்ணீரை தொடப்பாரு, நீ போ, அது பிரசங்கம், அது மாறிக்கிட்டே இருக்கும். நான் சொல்லுகிறவைகள் சத்தியங்கள், மாறவே மாறாது. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9:1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 9:1-2 வசனங்கள் வாசிப்போம் பாருங்க. இயேசு சொல்லுகிறத கவனிங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்தும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கும், அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்தார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் வல்லமையும் அதிகாரமும் தந்திருக்கிறார். சொல்லு, எனக்கு வல்லமையும் அதிகாரமும் தந்திருக்கிறார். பவர் இல்லாமல், வல்லமை இல்லாமல் அதிகாரம் மட்டும் இருந்துச்சுன்னா அதிகாரம் வேலை செய்யாது. நீங்கள் அதிகாரத்தை யூஸ் பண்ணால் வல்லமை வேலை செய்யாது. 7 மந்திரவாதிகள் இருந்தாங்க பாருங்க. அந்த மந்திரவாதிகள் என்ன செஞ்சாங்க? பிசாசை போய் சொன்னாங்க, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் இவனை விட்டு வெளியே போன அதிகாரத்தை யூஸ் பண்ணாங்க. ஆனால் பவர் ரிலீஸ் ஆகலை. ஆனால் தேவ பிள்ளையே வல்லமை வேலை செய்யலை. ஏன்னா அவன் தேவ ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள். நீங்கள் அத்தாரிட்டி யூஸ் பண்ணும்போது அதை தொடர்ந்து உங்களுக்குள் இருக்கிற வல்லமை வெளிப்படும். நான் அதிகாரத்தை செயல்படுத்தும் பொழுது எனக்குள் இருந்து தேவ வல்லமை செயல்படும். பாருங்க, அத்தாரிட்டியும் வேணும், அனாயிட்டிங்கும் வேணும், அதிகாரமும் வேண்டும், வல்லம் வேணும். அதை இயேசு சபைக்கு தந்திருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் பாருங்க. அப்போ சொல்ல, எனக்குள்ளே தேவனுடைய வல்லமை இருக்கிறது, இயேசுவினுடைய உயிர் தெழுந்த வல்லமை இருக்கிறது, எனக்குள்ளே இயேசு தந்த அதிகாரம் இருக்கிறது. எல்லாம் கவனிச்சிங்களா? அதிகாரம் வல்லமையும் யாருக்குள்ள இருக்குன்னா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. சொல்ல, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அப்போ இயேசு சொன்னார், வல்லமை கொடுத்துட்டேன்பா. அப்போ தெருவில் இருக்கவங்க எல்லாம் பிசாசு வேற கொடுத்துருக்காரங்க கேட்டால் அது இல்லை, அப்படி நீங்கள் எடுத்துக்க கூடாது. சரிங்களா? இதை கவனமாக கவனிக்கணும். நான் சொல்கிறதெல்லாம் ஏதோ இந்த செய்தி கேட்டால் முழுசாக அறிஞ்சிட்டேயும் கிடையாது, ஒரு தொடக்கம். அப்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம். அப்போ கேட்கணும் நீங்கள் எங்கே, சரியா? இப்போ இந்த வல்லமை அதிகாரம் எதன் அடிப்படையில் செய்யப்படுதுன்னா, உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் சர்க்கம்ஸ்டன்ஸில், உங்கள் பிள்ளைகள் மேலே பிசாசு கிரியை செய்தால் அவைகளை ஒடுக்க வல்லமையும் அதிகாரம் இருக்கிறது. ஆமென். இது உங்களுக்குள்ளே இருக்க வல்லமை, மேலே இருக்க வல்லமை கிடையாது. மேலே இருக்க வல்லமை ஊழியம் செய்ய, உள்ளே இருக்க வல்லமை உங்களுக்காக கொடுக்கப்பட்ட, சொல்லும், எனக்குள்ளே கொடுக்கப்பட்ட வல்லமை எனக்காக வேலை செய்கிறது.
அதனால் காமன், அதாவது பொது அபிஷேகம் ஒன்று இருக்குது, அதற்கு நீங்கள் அழைக்கப்படலை. ஆனால் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்ப காரியத்தில், உங்கள் தொழில்களுக்குள்ளே பிசாசுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் எதிர்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்க வல்லமை அது வேலை செய்யும். ஆமென். எத்தனை பேர் புரியுது? இதை சொல்லாம். இப்போ நம்ம பார்க்கலாம் லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19. இந்த வாசிக்கலாம். லூக்கா 10:19 சொல்ல பாரு. தேள்களையும் மிதிக்கவும் போதும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஆளாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமென். எங்கெல்லாம் பாம்பு இருக்கோ அதை பார்த்து மிதிங்க தலை. அல்லேலூயா. ஆமென். எங்கெல்லாம் தேள் இருக்கோ உயிரோடு பிடிச்சு மிதிங்க. அல்லேலூயா. என்ன அமைதியாக இருக்கிறீங்க? பாம்பை மிதிக்க அதிகாரம் இருக்கா இல்லையா? இருக்கு. எத்தனை தான் பாம்புன்னு சொன்ன உடனே நீங்கள் நல்ல விசுவாசிகள் இருந்தால் போயிடணும் வெளிப்படுத்தணும் சுவிசேஷத்துக்கு. வெளிப்படுத்தணும் சுவிசேஷம் 12:18 கர்த்தர் சொல்ல பாருங்க. ஆவி உலகத்தில் போனீங்கன்னா பிசாசு என்ன உருவத்தில் இருக்கானா? பாம்பின் உருவத்தில் தான் இருக்கிறான். என்ன செய்கிறான்? ஆமாம், பாம்பு. அவனுக்கு கால்கள் இருக்குது. அவன் வாழை ஊண்டி கங்காரு வாணிக்கு எந்திரிச்சு நிற்பான். அப்படிப்பட்ட ஆள் அவன். பாதி பாம்பும் பாதி மனித உடலுமாக, பாதி மிருகமும் பாதி மனித உடலுமாக இருக்கிறான். இதெல்லாம் டீமானிக் வேலில் இருக்குது. நீங்கள் அப்படியே நடந்து போனீங்கன்னா, நீங்கள் ஆவிக்குரியவளாக இருந்தீங்கன்னா பாருங்கள். நீங்கள் கர்த்தர் சொல்லும்போது சொல்ல வெளியரங்கமாக சொல்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை உலகத்தை சொல்கிறாரு. அவரே அதிகாரி. அவர் சொல்கிறாரு பாம்புகளையும் சொன்னால் வேணும் சொல்லுறது பாருங்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12:18 பாம்புகளை மிதிங்கன்னா தேடி தேடி பாம்பை மிதிக்கிறதுல தப்பாக நீங்கள் எடுக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறார் பாம்புண்டா. அவர் சொல்கிறார் பிசாசு பாம்பாக தான் இருக்கான். வாசிக்கலாம். எபிரேயர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 12:18 வாசிக்கலாம். 12:18 போகலாம். வாசிக்கமா. 18 இல்லையா? 17. இல்லைங்க வரேன். சர்ப்பம்னே போட்டுங்க பாருங்க. 9ஆம் வசனம் வாசிக்கலாம். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய ஆண்டவருக்கு அழகாக விளக்கம் கொடுத்தா பாருங்க. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டது பழைய பாம்பாகிய. அவர் ஆண்ட சொல்ல பாம்புகள் என்றார். பிசாசை நீ என்ன செய்வியா? மிதிப்பான். ஏன்னா அவர் ஏற்கனவே சிலுவையில் மீச்சிட்டார். அல்லேலூயா. அதான் வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில் பிசாசின் தலையை மிதித்தார். ஆமென். அவர் மீச்சு வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, நான் ஏற்கனவே மீச்சு வச்சுக்கிட்டேன், நீ சும்மா என் பேரை சொல்லி மிதின்றாரு. அது உயிரோடு இல்லை. இப்போ என்ன செய்ய? ஏசு எனக்கா மீச்சிருக்காரு. அவர் மிதித்த மிதியை எடுக்கவே இல்லை. நல்லா கவனிங்க. பிசாசு மிதிச்சாரு பாருங்க. உன் தலையை நசுக்குவார்னு சொன்னவர் நசுக்கிட்டு காலை எடுப்பார்னு சொல்ல நசுக்கு அப்படியே கால்களே வச்சுக்கிட்டார். அவன் தலை ஒரு கால்கள் தான் இருக்குது. இப்போ சொல்கிறார் கர்த்தர், நான் ஏற்கனவே மீச்சு வச்சிருக்கேன்பா பிசாசை, ஆகையினால் சர்ப்பங்களை இயேசுவின் நாமத்தினாலே நீ மிதி. உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் தொழிலுக்குள்ளே, உங்களுடைய காரியங்களுக்குள்ளே பிசாசு நுழைகிறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு வல்லமை அதிகாரம் இருக்குது. பிசாசே இயேசுவின் நாமத்தில் உன் தலையை நசுக்கணும். இயேசுவின் நாமத்தில் எனக்கு அதிகாரம் வல்லமை இருக்குது. அதனால் என்ன செய்யறேன்? நான் மிதிக்கிறேன்னு சொன்னான். அவன் அதிகாரம் அறிஞ்சவன். இவன் என்ன செய்ய முடியாது? என் வேலை செல்லாதென்று பிசாசு உங்கள் வட்டத்தை விட்டு அவன் வெளியேறுவான். ஆமென். அல்லேலூயா. இந்த அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்குது பாருங்க. தீமைகள் திரளாக இருக்கிறது உலகத்தில், பூமியில். அவன் பல காரியங்களை பிசாசு இடம் கொடுக்கூடாது. இடம் கொடுத்தீங்கன்னா அவன் செய்வான், எல்லாம் செய்வான். அப்புறம் அவர் சொல்ல பாருங்க. அடுத்த வருஷம் அடுத்து வாசிக்கலாம். 19 அதே 10:19 வாசிக்கலாம். லூக்கா 10:19 வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும். என்னவா? தேள் மிதிக்கணும். தேளை போய் மிதிக்கணுமா? தேளை மிதிச்ச தேள் உங்களை அதை கொடுக்க வச்சு உங்களை கொத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் கஷ்டம். தேள்னா என்ன சொல்கிறாரு? வெளிப்படுத்தல் விசேஷம் 9ஆம் அதிகாரம் 7 முதல் 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. எந்த ஒரு வசனத்தை வாசித்தாலும் அந்த வசனத்துக்கு அர்த்தம் பைபிளில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஆவியானவர் அவைகளை சேர்ப்பார். அல்லேலூயா. வசனத்தை கொண்டு விளக்கணும். ஆமென். அதான் ரொம்ப கவனம். ஒரு வசனத்தை தெரியலையா எழுதி வச்சுக்கோங்க. ஆவியானவர் காலம் வரும்போது அந்த வசனத்துக்கான அர்த்தத்தை வசனத்திலே சொல்லுவார். ஆமென். இரும்பை இரும்பு கருக்குமா போல் வசனம் வெளிச்சமிட்டு காண்பிக்கும். அல்லேலூயா. இப்போ தேள் என்ற பாருங்க. வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 7. நல்லா கவனிங்க. தேவனுடைய வல்லமையின் கீழே அமர்ந்து நீங்கள் வசனத்தை கேட்கிறீர்கள். 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவையுடைய தலைகளின் மேல்
இந்த 9ஆம் அதிகாரம் முழுவதும் பாதாளத்திலிருந்து வந்த பிசாசை பற்றி சொல்லுது. பிசாசு எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா பிசாசின் ரூபமும் உருவமும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வாசிக்கலாம் பாருங்க. அவைகளுடைய 9ஆம் வசனம் 7ஆம் வசனம் வாசிப்போம். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது. அவைகளுடைய தலையின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தது. அவைகளுடைய முகங்கள் மனுஷனுடைய முகங்களை போல இருந்தது. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தலை போல இருந்தது. அவருடைய பற்கள் சிங்கங்களின் பற்களை போல இருந்தது. இருப்பு கலசங்களை போல இருந்தன. அவைகளுடைய சிறகளின் நிகழ்ச்சி யுத்தத்திற்கு ஓடுகிற அநேக குதிரைகள் பூண்ட இரதங்களின் நிகழ்ச்சியை போன்றது. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களும் அந்த வாள்களின் கொடுக்குகளையும் உடையவைகளாக இருந்தன. பார்த்தீங்களா? நீங்கள் இதை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா என்ன உருவம்னே புரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிசாசு வந்தானா அவன் ரூபம் குழப்பம் உள்ளதாக இருக்கும். ஆண்ட சொல்ல அவனுக்கு வாள் இருந்துச்சா, அந்த வாளில் வந்து என்ன தேள் இருந்துச்சா, அதனுடைய கொடுக்கல் இருந்தா அது கொட்டுனா சாகணும்னு நினைக்கிற அளவுக்கு வேதனை இருக்குமா? இந்த வசனங்களை வாசி பார்த்தீங்கன்னா சாக வேண்டும் என்று 6ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 5ஆம் வசனத்துடைய பின்பகுதி வாசிக்கலாம் பாருங்க. 5 மாதமளவும் அவர்கள் வேதனைப்படுத்தும்படி உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல இருந்தது. நீங்கள் உங்களுக்கு ஒரு வேதனை வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த திரும்ப வாசிக்கலாம். வேதனை அந்த நாட்களில் மனுஷர் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள், சாக வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு ஒரு வேதனை வருது, செத்தே போலான்னா நினைக்கிறீங்களா? அப்போ நினச்சிக்கோங்க, இது பிசாசுடைய கிரியை. ஆண்டவர் சொல்ல இந்த பிசாசுடைய கிரியை மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரமும் வல்லமையும் உங்களுக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பிசாசு அப்படி வேதனை படுத்தும் பொழுது நீங்கள் அறிஞ்சுக்கோங்க, இது டீமன் என் என்னுடைய உயிரை இது கசப்பாகுது. எனக்கு இயேசு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார், நான் தேவராஜ்யத்தில் இருக்கிறேன். ஆகையினால பிசாசே உன்னை நான் மிதிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களானால் உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த வேதனை கொண்டு வருகிற பிசாசு உங்களை விட்டு விலகுவான். ஆண்டவர் சொல்ல பாம்புகளையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற வல்லமையும் அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சொல்ல தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது வல்லமையில் இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்னிடத்தில் வரும் பொழுது நான் வல்லமையை பெற்றுக்கொண்டேன். ஆமென். வானத்திலிருந்து வந்தாலும் சரி, பூமியிலிருந்து வந்தாலும் சரி, பாதாளத்திலிருந்து வந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, வானத்திலிருந்து வானமண்டலத்திலிருந்து சேனைகள் வந்தாலும் சரி, இந்த பூமியை ஆளுகிற பிசாசுகள் வந்தாலும் சரி, பாதாளத்திலிருந்து பிசாசுகள் வந்தாலும் சரி, அவைகள் ஒன்றும் சேதப்படுத்துவதில்லை. இயேசு எனக்கு கொடுத்த அதிகாரத்தினாலே வல்லமையினாலே சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரமும் வல்லமையும் எனக்கு இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஓஹோ. தேங்க் யூ லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. மகிமையின் வாசல் சபையே, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்வதில்லை. ஆண்டுடைய வசனத்தை கவனிங்க. தேவனுடைய வெறும் பேச்சில் இல்லை, இது வல்லமையில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு வல்லமையும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் இருக்கலாமா? Don't forget to subscribe.